தீபாவளிக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் பட்டாசுகள் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. இதுகுறித்து வியாபாரிகளுடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகத்தில் பண்டிகை என்பது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, தசரா முடிந்துவிட்டது. அதை அடுத்து எல்லோரும் எதிர்பார்ப்பது தீபாவளி பண்டிகை தான். ஆயுத பூஜை கொண்டாட்டங்கள் முடிந்த நிலையிலேயே தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பொருட்களை பொதுமக்களும் வாங்க துவங்கிவிட்டனர். பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வியாபாரிகளும் அதற்கேற்ப தங்களின் வியாபார யுக்தியை மாற்றம் செய்துள்ளனர். குறிப்பாக எடுத்துக்கொண்டால் தீபாவளி நெருங்குவதற்கு முன்பாக 10 நாட்களுக்கு முன்பாக குழந்தைகள் ரியல் துப்பாக்கிகளை மிஞ்சும் ரீல் துப்பாக்கிகளுக்கு மீது மோகம் அதிகரிப்பது வழக்கம். அந்த வகையில் தற்போது குழந்தைகளை மகிழ்விக்கும் வகையில் அதிநவீன துப்பாக்கிகள், அதாவது ரீல் துப்பாக்கிகள் அதிக அளவில் தற்போது விற்பனைக்கு வந்துள்ளது. சேலத்தில் இருந்து தற்போது அண்டை மாவட்டங்களுக்கு விற்பனைக்கு வியாபாரிகள் அனுப்பி வருகின்றனர். இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக சேலம் செவ்வாய்ப்பேட்டையைச் சேர்ந்த அஜித்குமார் இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து கேட்போம். சார், இந்த வருஷம் என்னென்ன வகையான துப்பாக்கி எந்தெந்த ஊர்ல இருந்து இங்க சேலத்துக்கு விற்பனைக்கு வந்திருக்கு? இந்த வருஷம் துப்பாக்கி வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து, அப்புறம் டெல்லியில இருந்து, பீகார்ல இருந்து, பெங்களூர்ல இருந்து, சென்னையில இருந்து எல்லா இடத்துலயுமே வந்து துப்பாக்கி நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செவ்வாய்ப்பேட்டையில கடை வச்சிருக்கனால ஹோல்சேல் பண்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கரூர் இது போன்ற மாவட்டங்களுக்கும் நம்ம இடத்துல இருந்து துப்பாக்கி எல்லாம் வந்து கடைங்களுக்கு எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாமே வந்து புதுசா இப்ப வந்திருக்க துப்பாக்கி எல்லாம் கேட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம கடைக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வந்திருக்க துப்பாக்கியில என்ன பாத்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா வந்து புகை வராத மாதிரியும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த புகையை சுவாசிச்சாலும் வந்து பெரிய அளவுக்கு எஃபெக்ட் இல்லாத அளவுக்கு நறுமணம் இருக்க மாதிரியான ப்ராடக்ட் துப்பாக்கி எல்லாம் வந்திருக்கு புதுசா. அதை தாண்டி என்ன அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லா வந்து AK-47 பிஸ்டல் இது மாதிரியான வித்தியாசமான துப்பாக்கி ராவெல்லாம் வந்திருக்கு. இங்க இருந்து, அதாவது சேலத்துல இருந்து வியாபாரிகள் மட்டும் வாங்கிட்டு போறாங்களா, பொதுமக்களும் வாங்குறாங்களா? பொதுமக்களும் அதிகமா வாங்குறாங்க, வியாபாரிகளும் அதிகமா வாங்குறாங்க. குழந்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த தீபாவளிக்கு வெறும் 15 நாளே இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அதிகமா விரும்பி துப்பாக்கி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவளியான அந்த இது நல்லா போய்கிட்டு இருக்கு. துப்பாக்கி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப விலை வந்து 20 ரூபாயில இருந்து 300 ரூபாய், 400 ரூபாய். அதை தாண்டி பாத்தீங்கன்னா கன் மெட்டல்லே, ஃபுல் மெட்டல்லே பாத்தீங்கன்னா 800 ரூபாய் வரைக்குமே வந்து நம்ம கிட்ட துப்பாக்கி இதா இருக்கு, வந்துட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து கலர்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு 70 ரூபாய், 80 ரூபாய் இந்த மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாவும் அதிகமாகவும் உங்களுக்கு வந்து துப்பாக்கி நல்லா இருக்கும். அந்த மாதிரி துப்பாக்கிலாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. சரி, இப்ப குழந்தைகள் தீபாவளி முன்னிட்டு வாங்குறாங்க. மற்ற நேரங்கள்ல வந்து இந்த ரீல்ஸ் பண்றவங்க, அப்புறம் வந்து வீடியோ குறும்படம் எடுக்கிறவங்க எல்லாம் இது வாங்குறாங்களா, இல்ல அவங்களுடைய இல்ல அவங்க எந்த மாதிரி இத துப்பாக்கி விரும்புறாங்க? இல்ல நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குறும்படம் எடுக்கிறவங்க, ரீல்ஸ் பண்றவங்க, இது போன்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து அதை வச்சு விளையாட்டுறதுக்காகவும், ஷூட் பண்றதுக்காகவும், படம் எடுக்கிறதுக்காகவும், இது பண்றதுக்காகவும் நிறைய அந்த மாதிரி துப்பாக்கி எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது வந்து தீபாவளி பண்டிகை நேரம் மட்டுமில்லாமல் மற்ற நேரங்களில் துப்பாக்கிகள் விற்பனை ஆகதான் கொண்டது. அது துப்பாக்கி என்பது உண்மையான துப்பாக்கிகள் அல்ல, இது விளையாட்டு துப்பாக்கி தான் என்பதை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக குஜராத்தில் இருந்தும் டெல்லியில் இருந்தும் துப்பாக்கிகள் விற்பனைக்கு வர உள்ளதாகவும், மேலும் தீபாவளிக்கு இன்னும் 15 நாட்கள் உள்ளதால் விற்பனை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன்.